Taste the Daily. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குக. ஸ்டாலினின் அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு பருவமழை ஆரம்பிக்கும் முன்பே வடிகால்களையும் வரத்து கால்வாய்களையும் தூர்வாராததே நெற்பயிர்கள் மற்றும் கரும்பு, வாழை, வெற்றிலை போன்ற இதர பயிர்களும் மழைநீரில் மூழ்க காரணம். பருவமழை ஆரம்பிக்கும் முன்பே வாய்க்கால்களை தூர்வார தான் பலமுறை வலியுறுத்தியும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு தினத்தில் நமது நாட்டிற்கு வழிகாட்டும் ஆன்மாவாக இருக்கும் அரசியலமைப்பை நமக்கு பரிசீலித்து குடியரசு சிறந்த கட்டமைப்பை பணியாற்றிய தலைவர்களுக்கு தனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நம் நாட்டிற்கு வழிகாட்டும் ஆத்மாவாக திகழும் அரசியலமைப்பை நமக்கு அளித்துள்ள தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையுள்ள கொள்கைகள் ஜனநாயக நாடாக நமது பயணத்தை தொடர்ந்து ஊக்குவிப்பதாகவும் புரட்சி தமிழர் புகழாரம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த முகாம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்பு. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்து செல்ல வேண்டும் எனவும் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும் மக்கள் நினைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் திமுக சட்டமன்றத்தில் யாருமே ஓட்டு போடுவாங்க. மக்கள் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஃபீல்ட் இருக்கிறவங்க. இந்த தயவு செஞ்சு இந்த ஆட்சி போயிருக்கு, தயவு செஞ்சு நீங்க வந்துருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே எங்க போனாலும் இந்த ஆட்சி போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு டோன் எல்லா பக்கம் வந்த பின்னால் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது. ஒட்டுமொத்தமாக குரலாக தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சி போயிடணும், அண்ணா திமுக ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் வரணும் சொல்லி போட்டு ஒட்டுமொத்த குரலா இருக்கு. உடுமலைப்பேட்டை அருகே ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற எஸ்ஆர் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பங்கேற்பு. எஸ்ஆர் பணிகளில் அதிகாரிகள் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக அபார வெற்றி பெறும் என திட்டவட்டம். பல இடங்களில் அதிகாரிகள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பிஎல்ஏ ஏஜென்ட் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும், ஆகவே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்று மக்களுக்கு எடுத்துரைத்து கண்டிப்பாக மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். முழுமையாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதி இந்த கூட்டம் நடந்தது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வெல்லும், எடப்பாடி முதலமைச்சர் வருவார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர பேரூராட்சிகளின் தலைமை இடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி நாளை ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் நகரத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமை தாங்குகிறார். டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற உள்ள அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை தயாரிக்கும் தீர்மான குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 9 முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை. குறைந்த பணவீக்கத்தால் வங்கி கடனுக்கான வட்டி விகிதம் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் தகவல். வீட்டுக் கடன், தனிப்பட்ட கடன் வாங்கும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கருத்து. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் உள்ள தேவாலயத்திற்கு கலை பயிற்சிக்கு சென்ற 17 வயது பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மதபோதகர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் யாரை நம்பியும் பெண் பிள்ளைகளை எங்கும் அனுப்ப முடியாத நிலை உள்ளதாக பெற்றோர் புலம்பல்.
சென்னை திருமங்கலத்தில் 7ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவரை மது அருந்த செய்து மயங்கிய நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்த 2 காமுக இளைஞர்கள் சிக்கினர். பல நாட்கள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் வீடியோ பதிவும் செய்துள்ளதாக மாணவர்களின் பெற்றோர் புகார் அளித்துள்ள நிலையில் சிறுமிகள் சிறுவர்கள் என யாரையுமே பாதுகாக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அரசு ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசு என மக்கள் கடும் சாடல். ஈரோடு அருகே தனியார் பேருந்தில் 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் மற்றும் அவரது உதவியாளர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண் குழந்தைகள் வெளியவே செல்ல அச்சப்படும் சூழலை ஏற்படுத்தியதுதான் அப்பா என தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியின் மாடலா என பொதுமக்கள் சாடல். திருச்சியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக வைத்திருந்த 1,62,000 ரூபாய் மதிப்பிலான 4,000 போதை மாத்திரைகளுடன் 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் உளவுத்துறையின் அலட்சியத்தால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு. இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் காரக்பூரில் இருந்து 10 கிலோ கஞ்சாவை தமிழகத்திற்கு கடத்தி வந்த மேற்குவங்க இளைஞர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து நாள் தவறாமல் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு வரும் அவலம். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 7 லட்சம் மதிப்பிலான 268 கிலோ குட்கா பொருட்களுடன் 2 சிக்கினர். விடியாத அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் கடத்தல் விற்பனை அதிகரித்து கூலி தொழிலாளர்களும் இளைஞர்களும் போதையின் பிடியில் சிக்கி சீரழிவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 53 கிலோ குட்கா பான் மசாலாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பெங்களூரில் இருந்து சென்னைக்கு இளைஞர்களை சீரழிக்கும் நோக்குடன் 433 கிலோ குட்கா புகையிலைப் பொருட்கள் கடத்தி வந்த 2 வானகத்தில் சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அச்சத்தில் பெற்றோர். சென்னை வேப்பேரியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்குடன் அதீத போதை தரும் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் காவல் ஆணையரகம் உள்ள பகுதிகளிலேயே போதைப் பொருட்கள் விற்கப்படும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மதுபான பாரில் கொடூரமாக 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. விடியாத திமுக ஆட்சியில் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே 70 வயது மூதாட்டியின் காதுகளில் இருந்த தங்க கம்மலை அறுத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற நிலையில் படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. ஒரு டிஜிபியை கூட நியமிக்க திராணி இல்லாமல் பொறுப்பு டிஜிபியை வைத்து ஆட்சியை ஓட்டிக்கொண்டு இருக்கும் ஸ்டாலினால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொள்ளையர்களின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே லாரியின் பின்பக்க கதவை உடைத்து 13 லட்சம் மதிப்பிலான கார் உதிரி பாகங்களை திருடிய 4 பேர் சிக்கினர். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது சிறிதும் அச்சமின்றி தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் வழிப்பறிகள் நடப்பதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 17.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதே இளைஞர்கள் மோசடி பேர் வழிகளிடம் ஏமாற காரணம் என குற்றச்சாட்டு.
சென்னையில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் யானைக்கவுனி பகுதியில் தொழில் அதிபரை தாக்கிவிட்டு 93 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என்றும், தொடர் கொள்ளைகளால் தலைநகரில் பாதுகாப்பு மீண்டும் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே செல்போன் திருடியதை தட்டி கேட்டவரை தாக்கியதுடன் கொலை முயற்சியில் ஈடுபட முயன்ற நபரை போலீசாரிடம் ஒப்படைத்த வடமாநில இளைஞர். விடியாத திமுக ஆட்சியில் திருட்டு, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதால் பொதுமக்கள் வெளியில் நடமாடவே அச்சம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஜன்னல் வழியாக 4 பேர் பெட்ரோல் குண்டு வீசியதில் தொழில் அதிபர் தீக்காயம். ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்து இருக்கும் சட்டம் ஒழுங்கால் உள்ளூர் முதலீட்டாளர்களை தொழில் செய்ய அச்சப்படும் சூழலில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிசை கட்டி நிற்பதாக ஸ்டாலின் பேசுவது நகைப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். நெல்லையில் கிரிண்டர் ஆப் மூலம் அறிமுகமான மருத்துவக் கல்லூரி மாணவரை நேரில் வரவழைத்து அறிவலால் வெட்டி பணம் பறித்த கும்பல். செயலற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் சென்றுள்ளதாக மக்கள் விமர்சனம். அனாதினம் வகைப்பாடு கொண்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனது திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் சகோதரிக்கு விற்ற வழக்கில் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் நடந்ததைக் கண்டு நீதிமன்றம் அதிர்ச்சி. போலி பட்டாவை உடனடியாக ரத்து செய்யவும், உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட எண்ணூர் அனல்மின் விரிவாக்க திட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த நிலையில் தற்போது 5421 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது தனியார் கூட்டு முறையில் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க விடியாத திமுக அரசு முடிவு. ஏற்கனவே மின்கட்டண உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் மின்கட்டணம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தொழில் முனைவோர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வேதனை. மதுரை மாவட்டம் தண்டலை கிராமத்தில் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனை அடிப்படை வசதிகள் கோரி முற்றுகையிட்ட பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தெரித்து ஓடியதால் பொதுமக்களிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம். நாமக்கல் மாவட்டம் குப்பம்பாளையம் பஞ்சாயத்து துவக்க பள்ளியில் சாதி பாகுபாடு காட்டுவதாக ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளி கேட்டுக்கு பூட்டு போட்டு தர்ணா போராட்டம் நடத்திய அவலம். கல்வி நிலையங்களில் சாதிய பாகுபாடு அதிகரித்து வரும் நிலையிலும் ஸ்டாலின் அரசு நீதிபதி சந்துருவின் அறிக்கையை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருப்பது சாதிய மோதல்களை வளர்க்கவா என பெற்றோர்கள் கேள்வி. நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் சிசிடிவி செயல்பாடுகள் குறைவாக உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 3 வாரங்களில் இணைக்க அறிக்கைகளை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. 11 மாநிலங்கள் பதிலளித்து மத்திய அரசு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க அவகாசம் பெற்றுள்ள நிலையில் காலக்கெடுவை மீறினால் அடுத்த விசாரணையில் மூத்த அதிகாரிகள் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் எச்சரிக்கை. ஜல்ஜீவன் திட்ட பணிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விதிமுறை மீறலை தொடர்ந்து தமிழகத்தையும் சேர்த்து 7 மாநிலங்களில் நடந்த முறைகேட்டுக்காக மத்திய அரசு 129 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் அபராதத்தை உடனடியாக வசூலிக்க மத்திய அரசு உத்தரவு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் பரபரப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் இறந்தவர்கள், இரட்டை பதிவுகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் என 78,000 வாக்குகள் நீக்க வாய்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எஸ்ஆர் பணி சுமையால் மயங்கி விழுந்த நகராட்சி வருவாய் ஆய்வாளர். எஸ்ஆர் பணிகளை முடக்க வேண்டும் என செயல்படும் திமுக அரசு உரிய திட்டமிடலின்றி பயிற்சிகள் அளிக்காமல் அரசு அதிகாரிகளுக்கு கூடுதல் பணிச்சுமை வழங்குவதாக குற்றச்சாட்டு. நாகை அருகே அகலங்கன் கிராமத்தில் காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் வெட்ட வெளியில் சட்டவிரோதமாக விற்பனை. மது விற்பனையை தடுக்கவும் விற்பனை செய்பவர்களை கைது செய்ய கோரியும் பலமுறை புகார் அளித்தும் விடுத அரசின் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு.
அண்டை மாநிலமான ஆந்திராவில் வழங்குவது போன்று மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் பேரணி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு நிர்வாக திரட்ட ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஐக்கிய நாடு சபையில் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16% மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இந்தியாவில். அவங்க உலகம் முழுக்க அதே இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறாங்கன்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 2 சீட்டு மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலாக சில சீட்டுகளை ஒதுக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிட வேண்டும். சாதாரணமாக மாற்றுத்திறனாளி எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிக்கு இலவச பயணம் கொடுக்கணும். அதே போல கன்செஷன்ல பயண சலுகை என்பது கொடுக்க வேண்டும். தஞ்சாவூர் மாநகராட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு குப்பை தரப்பிரிப்பு செய்ததில் சுமார் 9 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் ஆணையர் சரவணகுமார் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. குறிப்பிட்ட அளவை விட குறைந்த அளவில் மட்டுமே குப்பைகளை அகற்றி முழு தொகையையும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு செலுத்தியதாக கணக்கு காட்டி முறைகேடு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்ளாட்சியில் நல்லாட்சி நடத்தும் லட்சணம் இதுதானா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 76 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. விடியாத திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தனது துறையை கண்டு கொள்ளாத நிலையில் மருத்துவமனையில் படுக்கை வசதியின்றி தரையில் படுக்க வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த அவலம். திருவாரூரில் சமீபத்தில் பெய்த மழையால் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். குடிமராமத்து பணிகளை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளாததை விளைநிலங்களில் மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. கோவையில் கட்டுமான உரிமையாளரிடம் 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை மிரட்டி வாங்கியதாக காவல் ஆய்வாளர் மீது வழக்கு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் வேலியை பயிரை மேய்ந்தாற்போல் காவல்துறையினரை மோசடி சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் சுதந்திர போராட்ட தியாகிகளான வ.உ.சி.யின் மண்டபத்தின் சுற்றுச்சுவரும் பாரதியாரின் நினைவிடத்தில் இரும்பு கம்பி வேலியும் மழையால் சேதம். கருணாநிதி சிலைக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து பாதுகாக்கும் திமுக அரசு சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றுவோம் என கூறும் ஆட்சியாளர்கள் நினைவிடங்களையே பாதுகாக்க தவறுவது வெட்கக்கேடு என பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருச்சியில் டாஸ்மாக் ஊழியர்கள் காலி பாட்டில் சேகரிப்பு உத்தரவை எதிர்த்து கடைகளை மூடி போராட்டம். பாட்டில்களை பராமரிப்பது கூடுதல் சுமை என்பதால் உத்தரவை விடியாத ஸ்டாலின் அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் தீர்வு கிடைக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. விருதுநகர் நகராட்சியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை இதுவரை மூடாததால் காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகர்மன்ற கூட்டத்தில் சலசலப்பு. எதிர்க்கட்சியினர் கூட குற்றம் சொல்ல முடியாத ஆட்சி நடத்துவதாக கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசின் அவலத்தை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சி நகர்மன்ற உறுப்பினரை போராட்டம் நடத்தும் அவலம். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே உள்ள 3 கிராமங்களுக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி மாணவர்களுடன் சாலை மறியல் போராட்டம். விடியாத திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகத்தின் மெத்தனம் காரணமாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தெருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கண்டு கொள்ளாத விடியா ஸ்டாலின் அரசால் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் வீட்டின் முன்பு விளையாடிய சிறுவனை தெருநாய் கடித்த அவலம். தெருநாய் தொல்லையால் மக்கள் வீதியில் நடமாடவே அஞ்சும் நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் சாடல். ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு சுமை தூக்கும் பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். விடியாத திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாக சுமை தூக்கும் பணியாளர்கள் குற்றச்சாட்டு.
7வது மாதம் ஏற்ற வேண்டிய ஊதிய உயர்வு நிலுவையில் இருக்கிறது, அதை அமுல்படுத்த சொல்கின்றோம். தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆதலால் இதுவரையிலே நேரடி கொள்முதல் நிலையத்தில் பணி செய்கின்ற சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு சார்பாக 40 கிலோ மூட்டை ஒன்றுக்கு 10 ரூபாயாக அறிவித்திருக்கிறது. இந்த கழகம் தோன்றிய 54 வருடத்தில் நாங்கள்லாம் நேரடி தொழிலாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலே அட்லீஸ்ட் ஒரு மூட்டைக்கு 2 ரூபாய் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. நாகை மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக தலைஞாயிறு சுற்றுவட்டாரத்தில் சுமார் 5000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். விடியாத திமுக அரசு அதிகாரிகள் ஆகாய தாமரை உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை முறையாக தூர்வாராத காரணத்தினால் மழைநீர் செல்ல வழியின்றி வயல்களில் தேங்குவதாக விவசாயிகள் வேதனை. 5000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் இன்னைக்கு நீரில் மூழ்கி 5 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு அழுக தொடங்கிவிட்டது. இன்னைக்கு விவசாயிகள் கடன் பெற்று இந்த சாகுபடி பணியை மேற்கொண்ட நிலையில இந்த மழையினால முழுவதுமா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. வேளாண்மை துறையினரும் வருவாய்த்துறையினரும் இதுவரைக்கும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. கடந்த சம்பா குறுவை பாதிப்பிற்கு கணக்கெடுக்கிறேன்னு சொல்லி கணக்கெடுக்கல, ஏமாத்திட்டாங்க. கடந்த ஆண்டு சம்பா பாதிப்பிற்கு இதுவரைக்கும் நிவாரணம் கொடுக்கல, 1 வருடம் ஆயிடுச்சு. இந்த நிலையில இந்த சம்பா தாளடி பாதிப்பிற்கு அவங்க இதுவரைக்கும் வரவே இல்லை. காவிரி டெல்டாவில் 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விடியாத திமுக அரசுக்கு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வலியுறுத்தல். ராமேஸ்வரத்தில் பெய்த மழையால் மார்க்கெட் தெரு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை அகற்ற விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் தாங்களாகவே வெளியேற்றும் அவலம். கடலூர் அரசு மருத்துவமனை பெண்கள் வார்டில் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படும் கழிவறை, குளியலறை மற்றும் வார்டுகளுக்குள் தெருநாய்கள் சுதந்திரமாக நுழைந்து குப்பையில் கொட்டும் உணவுகளை உண்ணும் வீடியோ காட்சியில் வெளியாகி அதிர்ச்சி. தனியார் மருத்துவமனைகளின் தரத்திற்கு நிகராக அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டதாக அமைச்சர் மாசு தம்பட்டம் அடிப்பதும் வெற்றி விளம்பரம் தேடுவதுமாக உள்ளார் என மக்கள் குற்றச்சாட்டு. ஆருத்ரா கோல்டு மோசடி தொடர்பாக சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதால் பரபரப்பு. மேலும் பல்வேறு இடங்களில் சோதனை தொடரும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம் கோலாகலம். விநாயகர் மூஷிக வாகனத்திலும் சந்திரசேகரர் பூத வாகனத்திலும் 4 மாட வீதியில் உலா வந்த நிலையில் திரளான பக்தர்கள் வழிபாடு. அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு 4.5 ஆண்டுகளாக பணப்பலன் வழங்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் 860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நாடகம். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நிதிகள் தள்ளிப்போன நிலையில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்களுக்கு பிறகே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் ஓய்வூதியர்கள் தேர்தல் வந்தால் மட்டும் விழிக்கும் அரசா இது என அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதாலும் கடன் அதிகரித்ததாலும் மன அழுத்தத்தில் விவசாயி களை கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை. கடந்த 4.5 ஆண்டுகளாக விவசாயிகளின் தற்கொலை அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க ஸ்டாலின் அரசு எந்த முயற்சியும் எடுக்காமல் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள வள்ளி மதுரை வட்டாறு அணை நிரம்பியதால் உபரிநீர் திறப்பு காரணமாக 15 கிராமங்களைச் சேர்ந்த 6000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல். வலதுபுற வாய்க்காலில் தண்ணீர் திறக்காததால் வேப்பம்பட்டி, மாம்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் ஏமாற்றம். தூத்துக்குடியில் பெய்த தொடர் மழையால் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வெற்றிலை அழுகி வீணாகும் நிலை.
வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யாத திமுக அரசு பயிர் காப்பீடு வசதியும் வழங்காததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் தொடர் மழையால் 50,000க்கும் மேற்பட்ட வாழைகளை மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் அழுகும் அபாயம். விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. சேலத்தில் தேசிய பால் தின நிகழ்ச்சியில் விடியாத திமுக அமைச்சர்கள் காலதாமதமாக வந்ததால் சாலையோரம் அமர வைக்கப்பட்டு மாணவ மாணவிகள் அலைக்கழிப்பு. ஆளும் அதிகார மமதையில் பொது நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் திமுகவினர் காலதாமதமாக வந்து அனைத்து தரப்பினரையும் அலைக்கழிப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். சென்னையில் வடகிழக்கு மழை வலுத்துள்ள நிலையில் இன்ஃப்ளூவென்சா, ரைனோ வைரஸ் போன்ற நோய்கள் வேகமாக பரவி வருவதால் காய்ச்சல், இருமல் மற்றும் தொண்டை வலியால் மக்கள் பாதிப்பு. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அதிக பாதிப்பிற்கு உள்ளாகி வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்தி கைகளை சுத்தமாக வைத்திருக்கவும், வெளி உணவை தவிர்க்கவும் மருத்துவர்கள் அறிவுரை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு குடியிருப்புகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதி. விடியாத திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் முறையாக அமைக்காததே மழைநீர் குளம் போல் தேங்குவதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் அருகே பேருந்தில் ஏறிய முதியவர் மயங்கியதை அடுத்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல். உயிரிழந்தவரின் உடலை மருத்துவமனையின் உள்ளே வைக்காமல் சாலையிலேயே வைத்திருந்ததை பார்த்து பதறிய உறவினர்கள் இரக்கமற்ற மருத்துவமனை ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதம். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி பாதியில் நிறுத்தப்பட்டதால் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். பலமுறை புகார் அளித்தும் விடியாத திமுக ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை OMR சாலையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. 2 வாகனங்களுக்கு இடையே சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சோகம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த விடியா அரசின் தகரடப்பா பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து பஞ்சரானதால் பயணிகள் கடும் அவதி. விடியாத திமுக அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் அரசு பேருந்தில் பயணிக்கவே அச்சமாக உள்ளதாக மக்கள் வேதனை. இந்தியாவில் காவல் மரணங்கள் தொடர்வதை கடுமையாக கண்டித்துள்ள உச்சநீதிமன்றம் அனைத்து காவல் நிலையங்களிலும் உடனடியாக CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டுமென உத்தரவு. மத்திய அரசு 3 வாரங்களில் அறிக்கை சமர்ப்பிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரிக்கை. சிறு சிறு வெறுப்பு பேச்சுகளை முழுமையாக கண்காணித்து சட்டம் இயற்றுவது சாத்தியமில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. உள்ளூர் போலீசாரும் உயர்நீதிமன்றங்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வழி உள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை அணுக வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அகஸ்தியர் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அதிக நீர்வரத்து காரணமாக அகஸ்தியர் அருவிக்கு செல்ல 3வது நாளாக தடை நீடிப்பு. மதுரையில் ஒரே நாளில் மல்லிகைப்பூ 1 கிலோ 1500 ரூபாய் உயர்ந்து 3000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைவாலும் சுப முகூர்த்த தினங்கள் மற்றும் கார்த்திகை மாத விரதம் அனுசரிப்பதாலும் பூக்கள் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தகவல்.
திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் நடைபெற்ற பஞ்சமி தீர்த்த வைபவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. தாயார் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷ அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம். சபரிமலை ஐயப்பன் தரிசனத்திற்காக வந்த 8 பக்தர்கள் சீசன் தொடங்கிய முதல் 8 நாட்களில் இதய நோயால் உயிரிழப்பு. நீண்ட நடைப்பயணத்தின் போது பக்தர்கள் அதிகபட்ச சோர்வுக்கு ஆளாவதாக எச்சரிக்கும் சுகாதாரத்துறை. இடைவெளி எடுத்து பயணிக்கவும் தேவையான மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ளவும் மீண்டும் வலியுறுத்தல்.